Sometimes when we get something regularly, we can forget to thank God for it. ஒவ்வொரு முறையும் நமக்கு இது எப்பொழுதுமே கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குமானால் தேவனுடைய காரியங்களை நாம் மறந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. For example, Jesus taught us to pray, give us this day our daily bread. இன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். But because we earn enough money to easily buy food, we can forget to be thankful for daily food. நாம் அதிகம் பணம் சம்பாதிக்கிறோம், ஆகாரம் நமக்கு கிடைக்கிறது, ஆகவே நாம் அனுதின ஆகாரத்திற்காக ஜெபிக்க நாம் மறந்து விடுகிறோம். அதை குறித்து நாம் சீரிய முறையில் எடுப்பதில்லை. We don't think what a wonderful miracle it is to be healthy until we get sick. வியாதிப்படும் வரை ஆரோக்கியமாய் இருப்பது எவ்வளவு மேன்மையான காரியம் என்பதை நாம் உணர்வதில்லை. Healing, Jesus heals the sick, but that is a miracle. இயேசு நோயுற்றவர்களை குணமாக்குகிறார், அது ஒரு அற்புதம். He does that even today. இன்றைக்கும் அதை அவர் செய்கிறார். But to me the greater miracle is that he keeps us healthy. அதை காட்டிலும் பெரிய அற்புதம் என்னை பொறுத்தவரையில் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாரே, அதுதான். I don't pray for healing primarily, I pray for health. நான் குணப்படுதலுக்காக நான் பிரதானமாய் ஜெபிப்பதில்லை, ஆனால் நல்ல ஆரோக்கியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். There are little wonders like this that God does for us every day, which we can forget to be thankful. இதுபோல சிறு சிறு அற்புதங்களை தேவன் அனுதினமும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி மறந்தவர்களாய் மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. The fact that we can still meet together in our local churches and come together. நம்முடைய ஸ்தல சபைகளிலே இன்னுமாய் நாம் எல்லாரும் கூடி வர முடிகிறது, கூடி வந்து தேவனை துதிக்கவும் வார்த்தை கேட்கவும் சாத்தியம் இருக்கிறது. We don't know how much longer we'll have that freedom in India. இந்திய தேசத்திலே இது போல சுதந்திரம் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என்பது நமக்கு தெரியாது. But we have to be thankful as long as we have it. ஆனால் அது நமக்கு இருக்கிற வரைக்கும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். A good habit for us to practice this year more than any other year in the past is to learn to be thankful for little things. இந்த ஆண்டோ அல்லது எந்த ஆண்டா இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு காரியம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்பது. Think of different things in your life that you can thank God for. எவைகளுக்கெல்லாம் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து அதற்கு நன்றி செலுத்துங்கள். Many times when I wake up in the morning, I think of things I can be thankful to God for. அநேக சமயங்களிலே நான் காலையிலே விழித்து எழும்பொழுது எவற்றுக்கெல்லாம் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். I look back over my life to the times when God saved me from death. மரணத்திலிருந்து தேவன் கடந்த நாட்களிலே என்னை காப்பாற்றினாரே, அப்படிப்பட்ட நேரங்களை நினைவு கூறுகிறேன். Scooter accidents, ஸ்கூட்டரிலே போய் கொண்டிருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விபத்திலிருந்து காப்பாற்றின நேரங்கள், different things like that. இது போல வித்தியாசமான காரியங்கள். I'm sure you can also look back and see times when God saved you from almost certain death. இதே போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்புக்கு சென்றீர்கள், தேவன் உங்களை அற்புதமாய் பாதுகாத்தார் என்பதை நினைவு கூற முடியும். We must look back and be thankful for such times. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் பின்னிட்டு பார்த்து தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். I remember 21 years ago, 21 ஆண்டுகள் முன்பு, when I was riding my moped in Bangalore, நான் பெங்களூர்ல என்னுடைய மோட்டார் பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்தேன். I hit the railway level crossing. The man lowered it before I crossed the line. நான் அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடப்பதற்கு முன்பதாக அந்த கேட் கீழே அந்த போட்டு விட்டார். ஆகவே அதிலே நான் மோதினேன். I hit on it and fell on the railway line unconscious. நான் அந்த ரயில்வே கேட்ல மோதி கீழே விழுந்து மயக்கத்திலே கிடந்தேன். Then after some time, I don't know how long I lay there, I got up. நான் எவ்வளவு நேரம் மயக்கத்திலே அங்கே படுத்து கிடந்தேன் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு நினைவு வந்தவுடனே எழுந்தேன். Somebody picked me up. யாரோ என்னை வந்து தூக்கி விட்டார்கள். But when I got up, I said, Lord, I have not finished saying thank you to you for dying for me on the cross. நான் நினைவு வந்து எழுந்தவுடனே, ஆண்டவரே, நீருடைய எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீரே, அதற்காக நான் இன்னுமாய் போதுமான அளவு நன்றி செலுத்தி முடிக்கவில்லை. Give me a few more years to say thank you to you for dying for me. எனக்காக நீர் மரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இன்னும் ஒரு சில ஆண்டுகளை எனக்கு கூட்டி கொடும் என்று கேட்டேன். God's given me 21 years now. அதற்கு பிறகு 21 ஆண்டுகள் தேவன் எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். Really good health. Of really good health. உண்மையாலுமே நல்ல ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Now, if you look back over your life, I'm sure you can see
Little miracles God has done for you. இதேபோல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னிட்டு பார்க்கும் பொழுது தேவன் இது போன்று செய்தக்கூடிய சிறு சிறு அற்புதங்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூற முடியும். And we must be thankful. அவைகளுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். If you had died in your unconverted days, you'd be in hell today. நீங்கள் மனம் திரும்பாததற்கு முன்பதாகவே மரித்திருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நரகத்திலே காலத்தை கழித்துக் கொண்டிருப்பீர்கள். But he did not allow you to die. ஆனால் அப்படி மரிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. So never become proud of yourself. ஆகவே ஒரு காலம் நீங்களாகவே பெருமை அடைந்து விட வேண்டாம். When I think back over the things God has done for me, it is impossible to become proud. என்னுடைய வாழ்நாள் காலத்திலே தேவன் செய்திருக்கக்கூடிய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது பெருமையாவது என்பதே கூடாத காரியமாய் போய்விடுகிறது. I just fall on my face before God and say, Lord, it's your mercy. நான் தேவனுக்கு முன்பாக முகத்தில் மோங்கப்புற விழுந்து ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி என்று சொல்வதை காட்டிலும் வேறு ஒன்றும் அறியேன். And just like we thank God for his mercy to us, தேவன் நம்மீது காண்பிக்கக்கூடிய இரக்கத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவது போலவே let's also learn to be thankful to one another. ஒருவருக்கொருவர் நன்றியுள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Be thankful for your wife and your husband. உங்களுடைய கணவனுக்காக உங்களுடைய மனைவிக்காக நன்றியுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். There may be many faults in them. அவர்களிலே அநேக குறைகள் இருக்கலாம். But there are many faults in you. உங்களிலேயும் அநேக குறைகள் இருக்கிறது. Is there anybody here without any faults? குறைகளே இல்லாதவர் யாராவது இங்கே இருக்கிறீர்களா? I am not without any fault. நான் குறை இல்லாமல் நான் இல்லை. Nobody is. யாருமே இல்லை. The only one who walked this earth without any fault was Jesus Christ. குறை இல்லாமல் இந்த பூமியிலே நடந்த ஒரே ஒரு மனிதர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. All the rest of us have got some weakness or the other. அவரை காட்டிலும் மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு பலவீனமோ குறைகளோ இருக்கத்தான் இருக்கிறது. But the devil makes us focus on the weaknesses in others and not on the weakness in ourselves. நம்மளே உள்ள பலவீனத்தை பார்க்காதபடிக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனத்தையே பார்க்கும்படியாக சாத்தான் நம்முடைய கண்களை தூண்டுவான். In every church they may say, don't criticize others, don't judge others. ஒவ்வொரு சபையிலேயும் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டாம், மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். We also say that. நாமும் அதை சொல்லுகிறோம். But the difference in our midst is we teach people how to stop judging others. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் எப்படி நீங்கள் விமர்சிக்காமல் இருக்க முடியும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறோம். In other churches they won't tell you how to stop judging others. மற்ற சபைகளிலே மற்றவர்களை நியாயந்தீர்க்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம். But we have taught all these years. இவ்வளவு ஆண்டுகளாக நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். If you judge yourself, உங்களை நீங்களே நியாயந்தீர்க்கும் பொழுது you won't have time to judge others. மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதற்கு நேரம் இருக்காது. The people who are judging others are the people who are not judging themselves. மற்றவர்களை நியாயந்தீர்க்கிறவர்கள் யார் என்று சொன்னால் தங்களை தாங்களே நியாயந்தீர்க்காத மக்கள் தான். If you come into the presence of Jesus, இயேசுவுடைய சமூகத்திலே வரும் பொழுது and see his glory, அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது you will see so many faults in yourself. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைகளை நீங்கள் பார்க்க முடியும். Not one or two. ஒன்று இரண்டு அல்ல. That you will weep in repentance. நீங்கள் அழுது மனம் திரும்புவீர்கள். That happens to me many times. இது என்னுடைய வாழ்க்கையில் अनेक முறை நடந்திருக்கிறது. Regularly. அடிக்கடி. Because I say, Lord, you are so pure. ஆண்டவரே நீர் அவ்வளவு பரிசுத்தர், தூய்மையானவர். So full of love for people. ஆண்டவரே மக்கள் மீது நீர் அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீர். So many areas I still need to become like you. இன்னும் எவ்வளவு பகுதிகளிலே ஆண்டவரே நான் உம்மை போல மாற வேண்டியிருக்கிறது. So some people write and ask me, Brother Zac, how to remain humble all the time? சகோதரர் ஜாக் அவர்களே எப்பொழுதுமே தாழ்மையிலே நிலைத்திருப்பது எப்படி என்று என்னிடத்திலே கடிதம் எழுதி கேட்கிறார்கள். It's very simple. I found the secret. எளிமையான காரியம், ரகசியத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். Keep looking at Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Look at his life. அவருடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். And you will see your own life. அப்பொழுது உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்க முடியும். It is impossible to be proud. பெருமையா இருப்பது என்பது கூடாத காரியமாய் போய்விடும். Everyone who becomes proud is one who has stopped looking at Jesus' life. பெருமையா இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் இயேசுவை நோக்கி பார்க்க தவறினவன் தான். I'll give you my honest testimony. என்னுடைய நேர்மையான சாட்சியை உங்களுக்கு தரேன். I seek to look at Jesus' life every single day. ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறேன். To me that is the mark of being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருப்பது என்பது என்னை பொறுத்தவரை இதுதான் அடையாளம். God does not give the gift of speaking in tongues to everybody. எல்லாருக்குமே தேவன் பரிசுத்த அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை கொடுப்பதில்லை. But he wants everybody to be filled with the Holy Spirit. ஆனால் எல்லாரும் ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In John 16 it tells us what the Holy Spirit does when he comes. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. John 16:13. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் When the Spirit of truth is come, he will guide you into all the truth. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். And Jesus is the truth. இயேசுதான் அந்த சத்தியம். He will show you Jesus. அவர் இயேசுவை உங்களுக்கு காண்பிப்பார். Verse 14. 14ஆம் வசனம். He shall glorify me,
அவர் என்னை மகிமைப்படுத்துவார். Please remember this verse. இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Let me repeat it. நான் அதை மீண்டுமாய் சொல்கிறேன். The Holy Spirit does not glorify himself. பரிசுத்த ஆவியானவர் தன்னைத்தானே மகிமைப்படுத்த மாட்டார். He glorifies Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். You need to understand this in the Trinity, how it works. திரித்துவத்திலே இது எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். Jesus came to earth. இயேசு இந்த பூமிக்கு வந்தார். He never glorified himself. அவர் ஒரு காலம் தன்னை He மகிமைப்படுத்தவில்லை. didn't speak about himself. அவர் தன்னை பற்றியே பேசவில்லை. He spoke about the Father. பிதாவை குறித்தே பேசினார். He glorified the Father. பிதாவையே மகிமைப்படுத்தினார். Never about himself. ஒரு காலம் தன்னை குறித்து அல்ல. The Holy Spirit comes. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். He won't speak about himself. அவர் தன்னை குறித்து பேச He மாட்டார். speaks about Jesus. இயேசுவை குறித்து You பேசுகிறார். see that? இதை பார்த்தீர்களா? The Father glorifies the Son, Jesus Christ. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். The Father doesn't glorify himself. பிதாவானவர் தம்மை தாமே The Father மகிமைப்படுத்துவதில்லை. glorifies the Son, Jesus Christ. அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை Jesus மகிமைப்படுத்துகிறார். Christ glorifies the Father. இயேசு கிறிஸ்து பிதாவை The Holy மகிமைப்படுத்துகிறார். Spirit glorifies Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். But today we have preachers who glorify themselves. ஆனால் இன்றைக்கு பிரசங்கியார்கள் தங்களையே மகிமைப்படுத்துகிறார்கள். They're not filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்படவில்லை. It says the Holy Spirit will glorify Christ. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says he shall not speak on his own initiative, verse 13. 13ஆம் வசனத்திலே அவர் தன்னுடைய காரியங்களையே அவர் எடுத்து பேச மாட்டார். தாமாகவே பேச He மாட்டார். doesn't talk about himself. அவர் தன்னை குறித்து பேசுவதில்லை. And if you are filled with the Holy Spirit, you'll talk about Jesus. நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருக்கும் பொழுது நீங்கள் இயேசுவை பற்றி It says in பேசுவீர்கள். verse 14, the Holy Spirit will take of mine and show it to you. அவர் என்னுடையதிலே எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று 14ஆம் வசனம் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். That's a great verse for me. இது எனக்கு ஒரு பெரிய வார்த்தை. That if I'm filled with the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது every day, ஒவ்வொரு நாளும் the Holy Spirit will take something of Jesus that day and show it to me. அந்த நாளிலே இயேசுவுக்குரியதையிலே கொஞ்சம் எடுத்து எனக்கு அதை காண்பிப்பார். Every day in my life, I want the Holy Spirit to show me something more about Jesus Christ. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து ஏதாவது எனக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். If you live like this, you'll live the most wonderful life any Christian can live on this earth. இந்த விதமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். That's how my life has been for nearly 40 years. அப்படிதான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. You know, little children sometimes make a jigsaw puzzle. சிறு பிள்ளைகள் அந்த ஜிக்ஸா பசில் என்று ஒரு விளையாட்டு விளையாடுவார்கள். Which is, you know, it's one big picture cut up into small pieces. ஒரு பெரிய படம் அதெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி வெவ்வேறு அமைப்புகளிலே வைத்திருப்பார்கள். Think if that big picture is of the face of Jesus Christ. அந்த பெரிய படம் இயேசு கிறிஸ்துவினுடைய படம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். It's cut into small pieces. சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டிருக்கிறது. In different shapes. பல வடிவங்களிலே வெட்டப்பட்டிருக்கிறது. It's all mixed up. அவைகள் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறது. You have to put piece by piece to get that. நீங்கள் சரியான துண்டை எடுத்து அந்த சரியான வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருத்தப்படக்கூடிய இன்னொரு துண்டிலே பொருத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இயேசுவுடைய படம் வந்துவிடும். And the box in which these pieces come, there will be a picture of the final picture. நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஜிக்ஸா பசில் அந்த விளையாட்டு பொருளிலே அந்த அட்டை பெட்டியினுடைய முகப்பிலே அந்த படம் ஒட்டப்பட்டிருக்கும். So I look at this box with the picture of Jesus. ஆகவே அந்த பெட்டியிலே இருக்கக்கூடிய படம் என்ன என்று பார்க்கிறேன். அது இயேசுவினுடைய படம். And I take these pieces and I put it to try and get that same face again. இப்பொழுது அந்த சிறு துண்டுகள் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய துண்டுகள் எல்லாம் எடுத்து நான் அடுக்கி பார்க்கிறேன். கடைசியாக இந்த படம் உருவாகிறது. It's wonderful. Children like to do that. சிறு பிள்ளைகள் இதை மிகவும் விருப்பமாக விளையாடுவார்கள். Little by little you can see the appearance coming. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் வருகிறதை பார்க்க முடிகிறது. This is my Christian life. இதுதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. I'm putting together a little jigsaw puzzle. சிறு துண்டுகள் எல்லாம் வடிவமாக இருக்க பல்வேறு வடிவங்கள் இருக்கிறதெல்லாம் சேர்க்கிறேன். Little by little கொஞ்சம் கொஞ்சமாக the face of Jesus is coming up. இயேசு கிறிஸ்துவினுடைய படம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. Do that this year. அதை இந்த வருஷத்திலே செய்யுங்கள். Do it for the rest of your life. வாழ்க்கையின் எஞ்சிய வருஷங்கள் எல்லாம் அதை செய்யுங்கள். Holy Spirit of God, show me a little more of Jesus. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இயேசுவுடைய ஒரு இன்னும் கொஞ்சம் துண்டை காண்பியும். How he lived. அவர் எப்படி வாழ்ந்தார். How he spoke to people. அவர் எப்படி ஜனங்களிடத்திலே பேசினார். Make my speech like that. என்னுடைய பேச்சும் அப்படி இருக்கட்டும். How he forgave his enemies. எப்படி அவர் தன்னுடைய விரோதிகளை மன்னித்தார். And how he lived in purity. எப்படி அவர் தூய்மையானவராய் வாழ்ந்தார். How he had no interest in making money.
பணம் சம்பாதிப்பதில் விருப்பமில்லை. The father provided all his needs. ஆனாலும் பிதாவானவர் அவருடைய தேவையெல்லாம் சந்தித்தார். He never lived with any fear or anxiety even when the boat was sinking in the sea. எந்த ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் வாழவில்லை. அதிலும் அந்த படகு மூழ்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட அவர் பதட்டப்படவில்லை. And even when the soldiers came to capture him to kill him, அவரை அங்கே வந்தவர்கள் எல்லாரும் பிடிக்கும்படியாய் முயற்சித்த பொழுதும் கூட சேவகர்கள் பிடிக்கும் பொழுதும் கூட அவர் பதட்டப்படவில்லை. He was still thinking of other people. இன்னுமாய் அவர் மற்றவர்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தார். All his life he was thinking of others and not of himself. வாழ்க்கை முழுவதுமாக அவர் மற்றவர்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தாரே அல்லாமல் தன்னை குறித்து அவர் எண்ணவில்லை. What a wonderful way to live. வாழ்வதற்கு எவ்வளவு அற்புதமான ஒரு விதம். You never think about yourself, but you always think about others and the ஒரு glory of காலம் God. உங்களை குறித்து எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்காதபடி எப்பொழுதுமே மற்றவர்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. And the glory of God. தேவனுடைய மகிமையை குறித்து வாழ்க்கை. That's why when they came to capture him, the Roman soldiers, ஆகவேதான் அந்த ரோம போர்ச்சவர்கள் இயேசுவை பிடிக்க வரும்பொழுது in the garden of Gethsemane, தோட்டத்திலே he said, "Whom are you seeking?" யாரை தேடுகிறீர்கள்? They said, "Jesus of Nazareth." நசரேயனான இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார். He said, "That's me. நான் தான் என்று சொன்னார். Take me. என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். Let these disciples go away." இந்த சீஷர்கள் எல்லாம் போகட்டும். See, he was thinking of others. சீஷர்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தார். I don't want them to capture them. அவர்கள் எல்லாரும் பிடிக்கப்பட வேண்டாம் என்று Please leave them. I'm the one. அவர்களை விட்டு விடுங்கள். என்னை தான் பிடிங்கள். நான் தான் இயேசு. You don't need to catch all of them to find out who is Jesus. அவர்கள் எல்லாம் பிடித்து யார் தான் இயேசு என்று விசாரிக்கலாம் வேண்டாம். That's me. நான் தான் இயேசு. Because they all in the dark, they all had beards and you don't know which is Jesus. அங்கே இருளாக இருந்தது. அங்கே எல்லாருக்குமே தாடி இருந்தது. யார் தான் இயேசு என்று அவர்களால் சரியாய் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் அங்கே பயப்படவில்லை. What a way to live. வாழ்வதற்கு என்ன வழி என்று பாருங்கள். And there are many other things the Holy Spirit can show you in the Gospels. இப்படி பல காரியங்களை சுவிசேஷங்களிலே இயேசு உங்களுக்கு காண்பிக்க முடியும். You read once in John chapter 7. யோவான் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு முறை வாசிக்கிறோம். At the end of that chapter, அந்த அதிகாரத்தின் முடிவிலே in Jerusalem, and everybody went to their own house. எருசலேமிலே எல்லாரும் தன் வீட்டுக்கு போனார்கள். And nobody invited Jesus to come and stay with them. இயேசுவை யாருமே தன்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் தங்குங்கள் என்று அழைக்கவில்லை. And he had no home in Jerusalem. எருசலேமில் அவருக்கு வீடு இல்லை. He went and slept under the trees. அவர் போய் மரங்களின் கீழே படுத்து உறங்கினார். He never forced himself on anybody. யாரிடத்திலுமே தன்னை அவர் போய் நிர்பந்தித்துக் கொள்ளவில்லை, தன்னை திணிக்கவில்லை. You read in chapter 8, he came back next morning and he never talked about it. 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவர் அதுக்கு முந்தின நாள் எங்கே தங்கி இருந்தார் என்பதை குறித்து அவர் பேசவே இல்லை. But when you read it, you see. ஆனால் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை கண்டுபிடிக்கலாம். I say, make me like that, Lord. ஆண்டவரே, என்னை அதுபோல மாற்றும். How many expectations we have on other people. நாம் மற்றவர்களிடத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். They must do this, they must do that. இவர்கள் இதை செய்ய வேண்டும், அவர்கள் அதை செய்ய வேண்டும். My wife must do this for me. எனக்கு என்னுடைய மனைவி இதெல்லாம் செய்ய வேண்டும். My husband must do this for me. என்னுடைய கணவன் இதெல்லாம் எனக்கு செய்ய வேண்டும். He must buy a sari for me in the new year. எனக்கு இந்த வருஷம் புடவை வாங்கி தர வேண்டும். These are all expectations. இவைகள் எல்லாம் எதிர்பார்ப்புகள். Jesus had no expectation. இயேசுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. It's a wonderful way to live. வாழ்வதற்கு அற்புதமான வாழ்க்கை. No demands on others. மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கேட்டலும் இல்லை. In India we have this habit that older people must be respected by younger people. இந்திய தேசத்திலே வயதானவர்களை இளையவர்கள் மதிக்க வேண்டும் என்றதான ஒரு வழக்கம் இருக்கிறது. That's a good habit. I would teach my children always respect older people. It's a very good habit. அது நல்ல ஒரு பழக்கம் தான். நானும் என்னுடைய பிள்ளைகளிடத்திலே முதியவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். Among the Hindus they even touch the feet of the older person. இந்து கலாச்சாரத்திலே வயதானவர்களை காலிலே தொட்டு கும்பிடுவார்கள். No, I don't encourage that because that we don't worship people. நான் அதை உற்சாகப்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் நாம் எந்த மனிதர்களையும் வணங்கக்கூடாது. But to respect, that's a good thing. ஆனால் மதிப்பது என்பது நல்ல காரியம். So we must teach young people to respect older people. ஆகவே இளையவர்கள் முதியோர்களை மதிக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் if somebody doesn't respect you, உங்களை யாராவது மதிக்கவில்லை என்றால் you shouldn't get offended. நீங்கள் அதனால் இடரலடைய கூடாது. There we look at Jesus. He was never offended if people didn't respect. அங்கே நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் ஒரு காலம் மனிதர்களிடத்திலே மனத்தாங்கல் அடைந்ததே இல்லை. The whole world should have respected him as the son of God. தேவகுமாரனாய் வந்த அவரை முழு உலகமும் மதித்திருந்திருக்க வேண்டும். He didn't care what name they called him, prince of devils or whatever. பிசாசின் அதிபதி என்றெல்லாம் கூப்பிட்டார்கள். அதை குறித்து ஒரு அக்கறைப்படவில்லை. If you want to spend this year profitably, ஆகவே இந்த ஆண்டை நீங்கள் மிகவும் பிரயோஜனமாக கழிக்க வேண்டுமானால், more than studying the Bible, study Jesus. வேதத்தை படிப்பதை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் படியுங்கள். Read the Bible to see Jesus. இயேசுவை பார்க்கும்படியாக வேதத்தை வாசியுங்கள். Ask the Holy Spirit to show you Jesus in every page. ஆண்டவரே, வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலேயும் எனக்கு இயேசுவை காண்பியும் என்று கேளுங்கள். நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, write these truths deeply in our hearts. இந்த சத்தியங்களை ஆண்டவரே ஆழமாக நம்முடைய மனதில் எழுதுவீராக. We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.